இப்போலாம் துபாய்க்கு விசிட் விசால வரதுக்கே பெரிய சேலஞ்சா இருக்கு. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது என்ன அப்படின்னா, நீங்க விசிட் விசால வரீங்க, உங்ககிட்ட கம்பல்சரியா 3000 திரம்ஸ் கேஷ் ஆகும், இல்ல இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டாகவும் இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இந்த 2 மாசம் எங்க ஸ்டே பண்ண போறீங்க, யார் கூட ஸ்டே பண்ண போறீங்க, ஹோட்டல் டீடைல்ஸ் ஆர்எல்ஸ் உங்களோட அகாமடேஷன் டீடைல்ஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க. சரிடா, இதெல்லாம் எங்க எப்படி யாரு கேட்பா அப்படின்னா, நீங்க துபாய்க்கு ஒன்ஸ் வந்து இறங்குனதும் ஏர்போர்ட்ல உங்க இமிகிரேஷன்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, உங்களை சுத்தி வளைச்சிடுவாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்க? துபாய்க்கு நிறைய பேர் வேலை தேடி வராங்க. இங்க வர்றதுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இங்க வந்து சர்வே பண்ண முடியாம நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்க தங்கறதுக்கு இஷ்டம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கேசஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க துபாய்க்கு வேலை தேடி வர பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தென் பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி துபாயில் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்ன மாதிரி இங்கே துபாயில் வேலை